சமூக வலைத்தளங்கள் மூலமான நிதி மோசடி அதிகரிப்பு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் எச்சரிக்கை. இலங்கையில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், விசாட் போன்ற சமூக வலைத்தளங்கள் வழியாக நிதி மோசடிகள் அதிகரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் CID தெரிவித்துள்ளது. மோசடிக்காரர்கள் முக்கியமாக 2 வழிமுறைகளை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றுவதாக CID குறிப்பிடுகிறது. முதல் முறை முதலீட்டு மோசடி. வீட்டிலிருந்தே பெரும்பணம் சம்பாதிக்கலாம் என விளம்பரங்கள் செய்து மக்களை ஒரு வணிகத்தில் முதலீடு செய்ய தூண்டுகின்றனர். முதலில் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யுமாறு கேட்டு அதற்கு சாதாரண லாபத்துடன் முதலீட்டுத் தொகையை திருப்பிச் செலுத்துகிறார்கள். படிப்படியாக லாபத்தை அதிகரித்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுகிறார்கள். பின்னர் அதிக லாப வாய்ப்புகள் இருப்பதாக கூறி பெரிய தொகைகளை முதலீடு செய்ய தூண்டுகிறார்கள். இந்த முதலீடு செய்யப்பட்ட பணம் உள்ளூர் வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. பலமுறை பெரிய தொகைகளை முதலீடு செய்ய வைத்த பிறகு எந்த லாபமும் வழங்குவதில்லை. லாபம் குறித்து விசாரிக்கும்போது பாதுகாப்பு வரி, சுங்கக் கட்டணம் போன்ற கூடுதல் கட்டணங்களை செலுத்தினால் மட்டுமே லாபம் கிடைக்கும் என கூறி மேலும் பணத்தை பெற முயற்சிக்கின்றனர். இரண்டாவது முறை பண பரிமாற்ற மோசடி. வீட்டிலிருந்து வேலை செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என விளம்பரப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கு எண்களை பெறுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளுக்கு வரும் பணத்தை மோசடிக்காரர்கள் குறிப்பிடும் வேறு கணக்குகளுக்கு மாற்றுமாறு அறிவுறுத்துகிறார்கள். இந்த சேவைக்கு ஈடாக மாற்றப்பட்ட தொகையில் ஒரு கமிஷன் வழங்கப்படும் என கூறுகிறார்கள். இந்த முறையில் முறையில் முதலீடு செய்யப்பட்ட பணம் பல வங்கிக் கணக்குகள் மூலம் சுழற்சி செய்யப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த மோசடிகளிலிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் வரும் இதுபோன்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் குறித்து சந்தேகப்படுவது முக்கியம்.